அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோ பார்ப்போம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது குடும்பம், வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும். கும்பராசியில் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டு சனி மற்றும் ராகுவை தனது 9வது பார்வையாக தோஷத்தை குறைக்கிறார். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கா. நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்துச்சுன்னா வரன் அமைகிறதுல தடங்கல்கள்லாம் ஏற்பட்டு அதன் பின்னாடி நல்ல வரன் அமையும். உத்தியோகம் காரணமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திற்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படும். அடுத்தது உத்தியோகம். வேலை பார்க்கும் இடத்துல பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும். மேல் அதிகாரிகளின் அளவுக்கு அதிகமான கண்டிப்பு மனசில் வெறுப்பை ஏற்படுத்தும். சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகள் மன நிம்மதியை பாதிக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் ஆகிறதுல தடங்கல்கள் ஏற்படும். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு நிர்வாகத்தினுடன் கருத்து வேற்றுமை ஏற்படும். உணர்ச்சி வசப்படுறதையும் திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேணும். தொழில் வியாபாரம். உற்பத்தியை அளவோடு வைத்துக்கொள்வது விவேகம். ஏனெனில் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. எத்தகைய தருணங்களிலும் நாம் எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே எச்சரித்து நம்மை பாதுகாக்கும் ஈடு இணையற்ற ஒளி விளக்காகும் ஜோதிடம். கலைத்துறையினர் கையில் உள்ள பணத்தை வைத்து கொண்டு சமாளிக்க வேண்டிய மாதம்தான் இது என்பதை கிரகநிலைகள் குறிப்பிடுது. அதாவது வருமானம் சற்று குறைவாகவே இருக்கும் என்பது கருத்து. சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். வாய்ப்புகள் கிடைக்கும். அவற்றின் காரணமாக பெயரும் புகழும் கூடும். ஆயினும் வருமானம் மட்டும் எதிர்பார்க்கும் அளவுக்கு இருக்காது. அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரன் மற்றும் இதர கிரகங்கள் அனைத்தும் ஓரளவே அனுகூலமாக உள்ளன. மேல்மட்ட தலைவர்கள்ட்ட கட்சி தொண்டர்கள்ட்ட பழகிறதுல அளவோடு இருக்கணும். அரசியல் பற்றிய உங்கள் சொந்த கருத்துக்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேணாம். வீண் பிரச்சனைகளை நீங்களே உங்களுக்கு எதிராக ஏற்படுத்தி கொள்ள வேணாம். மாணவ மாணவியர். புதன் மற்றும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் ஓரளவு சுபபலம் பெற்றிருந்துச்சுன்னா படிப்பில் மன ஆர்வத்துடன் ஈடுபடும். ஆசிரியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். உயர்கல்விக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறும் இந்த மாதம் உருவாகும். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நழுவ விட வேணாம். பயன்படுத்தி கொள்வது உங்கள் திறமையில்தான் இருக்குதுங்க. விவசாயத்துறையினர். விவசாயத்துறை பெரும்பாலும் பூமி காரகனான செவ்வாயின் ஆதிக்கத்தில் தான் இருக்குது. அந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் அதாவது 8ல் சஞ்சரிக்கிறதுனால வயல் பணிகளில் உழைப்புக்கு கடினமாக இருக்கும். ஓய்வில்லாமல் உழைக்கிறதுனால உடல் கொஞ்சம் ஓய்விற்கு கெஞ்சும். கால்நடைகளில் பராமரிக்கிறதுல பணம் விரயமாகும். அடிப்படை தேவைகளுக்காக தண்ணீர், விதை, உரம் மற்றும் இடுபொருள்களுக்கு குறைவு இருக்காது. பெண்மணிகள். குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப கவலைகள் அதிகரிக்கும். வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிக்கிறது சற்று கடினமாக இருக்கும். திருமணத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு வரன் அமையறதுல தடங்கல்கள் ஏற்படும். வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை அனுகூலமாக உள்ளது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் வனிதையருக்கு மனசுக்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும். தற்காலிக பணியில் உள்ள பெண்மணிகளுக்கு பணி நிரந்தரமாகும். அறிவுரை:
மனதில் ஏற்படும் டென்ஷனை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க. குடும்ப பிரச்சனைகளின் போது பொறுமையாக, நிதானமாக ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். முன்கோபத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். மனித பிறவிக்கு முன்கோபமே முதல் எதிரியாகும். மனம், உடல் நலன் கருதி ரெண்டையும் முன்கோபம் கடுமையாக பாதித்து அழித்துவிடும். பரிகாரம்: வியாழக்கிழமையில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வருவது தன்னிகரற்ற பரிகாரம். உடனுக்குடன் பலன் அளிக்கக்கூடியதாகும். இதை அனுபவத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இயலாதவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் வழக்கமாக எரியும் விளக்கை தவிர்த்து புதிய மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தாலே போதும்.